வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. ஜோதிடம் மகா அற்புதமான விஷயம். இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக தர இருக்கிறேன். முதல் கட்டமாக வார ராசி பலன் 12 ராசியினருக்கும் சொல்ல இருக்கேன். ஜோதிடம் மகா அற்புதமான விஷயம். ஒவ்வொரு வினாடியும் மனிதர்களை கிரகங்கள் தான் கட்டுப்படுத்துகிறது. இந்த கோச்சார பலன் சொல்ல தேவையில்லை என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில கோச்சாரம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதை ஜோதிடத்தை நல்லா உணர்ந்தவங்க இதை மறுக்க மாட்டாங்க. எப்படின்னா, நல்ல யோகமுள்ள ஜாதகத்துல கோச்சாரம் பார்க்க தேவையில்லை. கோச்சாரம் செயல்படும், ஆனா பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு விஷயமே இருக்காது. அவங்களுக்கு அந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடுத்தர யோக அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கோச்சாரம் தாங்க படி போடுது. இதை உணர்ந்தவங்க மறுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன். எல்லா ஜாதகமும் யோகமா பிறக்கிறோமா? யோகம் இல்லாத ஜாதகத்துல ஒளி கொடுக்கறதுக்குன்னே கிரகங்கள் சுழண்டு வருதுங்க. அதுதான் உண்மை. இப்ப உதாரணத்துக்கு குரு பகவான் நம்ம ஜாதகத்துல வலிமையில பிறப்பு ஜாதகத்துல இருந்தாருன்னா உச்சமா வர்ற காலம் இருக்கு பாருங்க. இப்ப ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக ராசிக்கு உச்ச சாயல்ல குரு பகவான் வராரு. அப்ப குரு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஏற்கனவே பிறப்பு ஜாதகத்துல குரு பலவீனமா இருக்கவங்களுக்கு ஈடுகட்டுங்க. இதுதான் கோச்சாரம். மகா நுணுக்கமான விஷயங்கள். ஜோதிடம் விதியோட விதி விலக்குகளை சேர்த்து பார்த்தா தாங்க புரியும். அந்த அளவுலதான் இதை நான் விவரத்தை சொல்றேன். இப்ப முதல் கட்டமாக 12 ராசிகளுக்கும் வார ராசி பலனை சொல்றேன். மார்ச் 2ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிகளுக்கும் என்ன நடக்குங்கிறத தெளிவா சொல்றவங்க. இப்ப மேச ராசிக்கு பார்ப்போங்க. வார ராசியா வாரத்தின் தொடக்கத்திலேயே பௌர்ணமி அமைப்புல உள்ள சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வராருங்க. 5ங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானம். அதிர்ஷ்டம் செயல்படும். மறுபடியும் சொல்றேன், அவயோக ஜாதகம் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய உழைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இட சந்திரன் அற்புதமாக ஒரு நல்ல பலன்களை தரும். பிள்ளைகள் வழியாக அதிர்ஷ்டம் இருக்குங்க. பூர்வ புண்ணியம்ங்கிற அமைப்பு செயல்படும். நம்மளுடைய சிந்தனை நல்லா செயல்படும். இப்ப ஒரு விஷயம் இந்த வாரம் நாம பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஓகே. அப்ப 5ஆம் இடம் இறைவருள், அதாவது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்து விட்டுருந்தீங்கன்னா செஞ்சுக்கலாங்க. 5ஆம் இடம் அற்புதமா ஒளிதாங்க ஜோதிடம். 5ஆம் இடத்துல இருக்குங்க, செயல்படும். இப்ப 3ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு வருட காலமா இருந்து வாழாரு. 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க முயற்சிகள் பலிக்கும். அப்ப 5ஆம் இடம் சந்திரன் இருக்கும்போது துணை புரிய முயற்சி வேணும். முயற்சி பலிக்குங்க. பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப 5, 9 ஒளி வெள்ளமாக ஒளித்துவமாக இருப்பதால உங்களுக்கு கண்டிப்பான முறையில இறைவன் அருள் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி நினைத்தது நடக்குங்க 5ஆம் இடத்துல. அதே போல ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில. அப்ப 5, 9, 11 இது பூரா மிக நல்ல ஸ்தலங்க. அப்ப இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, விவசாயம் சார்ந்த அனைவருக்கும் இது ஒரு நல்ல பலனுங்க. அதே மாதிரி 5ஆம் தேதியிலிருந்து அந்த சந்திரன் ஒளி குறையாமல் 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம். அப்ப ஏற்கனவே வேலை அமைப்புல சரியில்லாம இருக்கிறீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு அந்த வேலையில திருப்தியும் புதிய வேலை அமைவதும் இருக்குங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு கடன் அமைப்பு, ஏதோ ஒரு தொழில் கடன் தான் நீங்க வாங்கணும், ஒரு செலவுக்கு ஒருத்தட்ட கேட்டிருந்தீங்களா, அந்த பணம் கிடைக்குமுங்க. 6ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு துணை புரியுங்க கண்டிப்பா. இன்னொன்னு சொல்லிடுறேன், சுக்கிரன் சனியோடு இணைந்து 12ஆம் இடத்துல இருக்குங்க. கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான செலவுகள் இருக்குங்க. அதையும் நம்ம சொல்லிடணும். கண்டிப்பா மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு செலவினங்கள், சுப செலவினங்கள் உண்டு. வீண் செலவுகள் இல்லை, சுப செலவினங்கள் உண்டுங்க. அதே மாதிரி வாரத்தின் கடைசியில சந்திரன் உங்க ராசியை பார்ப்பாருங்க. இது அற்புதமான அமைப்பு. ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்குங்க. 7ஆம் இடத்துல மனைவியோட அந்யோன்யம் கிடைக்கும். சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்குன்னு சொல்றோம்லாம், அதை இந்த சந்திரன் ஈடுகட்டுங்க. அப்ப பொதுவாக எல்லாம் முத்தாய்ப்பா சொன்னோம்னா இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வேலை, தொழில் எதுவாக இருந்தால் விவசாயம் பண்றவங்களுக்கு லாபமாகவும் ஒரு அதிர்ஷ்டகரமாகவும் நீங்க நினைச்ச பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இது திகழ்கிறதுங்க. இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்ப்போம்ங்க.
சந்திரன் 4ஆம் இடத்துல நல்ல ஒளி நிலையில இருக்காருங்க. அப்ப தாயார் அன்பு, தன் சுகம், வயசுக்கு ஏத்த பலனுங்க. 4ஆம் இடம் கல்வி. அப்ப எல்லாருக்குமா கோல்சாரம்ங்கிறது கொஞ்சம் யோகம் கம்மியான ஜாதகங்கள் வச்சுக்கணுங்க. இப்ப வயசுக்கு தக்கனையும் பலன் சொல்லணும். 4ஆம் இடங்கிறது கல்வி, தாயார், வீடு, வாகனம்ங்க. இப்ப 4ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அந்த இடம் பிரகாசிக்குதுன்னு அர்த்தம். ஒளிதான் ஜோதிடம். கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் திணறலா இருக்கு, அடிப்படை ஜாதகத்தின் மூலம் திணறலா இருக்காங்கல்ல, கல்வி கொஞ்சம் படிக்கிறது மறக்கிறது இந்த மாதிரி, அது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. அவ்வளவுதான். அடுத்து தாயார் நலன் நன்றாக இருக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல தாயார், உங்க ஜாதகப்படி அவங்க ஜாதகப்படி தாயாருடைய நலங்கள் சரியில்லாம இருந்துச்சுன்னா இப்ப சரியாகும். அப்ப கோல்சாரம் அவசியங்கிறத நீங்க உணருங்க. நான் தெளிவாகவே சொல்றேன். அது மாதிரி ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுமா, நடக்கும். வாகனத்தை மாற்றணுமா அல்லது வாகனத்தை பழுது பார்க்கணுமா, இவ்வளவு நாள் டிலேயா இருந்துச்சா, இந்த வாரம் நீங்க பண்ணிக்கலாங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, அற்புதமா. இப்போ வருமானத்துக்கு ஒன்றும் குறை இல்லைங்க. வருமான ஸ்தானம் சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது வருமானம். 2ஆம் இடம் வெளிச்சமாக நடத்துங்க. 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த கிரகங்கள் கூட அற்புதமா இருக்குங்க. 11ல சனி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். அப்ப தொழில், வேலை, விவசாயம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வாகனம் சார்ந்த தொழில் இருக்கீங்க பாருங்களேன், உங்களுக்கு சிறப்பு. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறது சிறப்புங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அதுல இருந்து 5ஆம் இடத்துக்கு வராருங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம்ங்க. இதுவும் வயசுக்கு தக்கன சொல்லணும். அப்ப நம்மளோட சிந்தனை நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இந்த புதுநுட்ப துறைகள்ல இருக்கீங்கல்ல, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அமைப்பு, அறிவு சார்ந்த துறையில் இருக்கும்போது ஒரு பிரைட்டா உங்களுக்கு அந்த பலன் நடக்கும். குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான காரியங்கள் நடக்கணுமா, கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணுமா, கண்டிப்பா நடக்கும். மொத்தத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானங்க அற்புதமா இருக்குங்க. வார கடைசியில 6ஆம் இடத்துக்கு வருதுங்க. 6ங்கிறது நம்ம 6, 8, 12 தவறு நினைக்கக்கூடாது. எல்லா பாவங்களும் ராசியில இருந்து 12 ராசி நமக்கு தேவை. அதுல இணைஞ்சுதான் நமக்கு சம்பவங்கள் நடக்குது. 6ஆம் இடம்ங்கிறது வேலைன்னு எடுத்துக்கணும். வெளிச்சமா இருந்தா வேலைங்க, இருட்டு இருந்தா நல்ல பலனுங்க. கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படிதாங்க ஜாதகத்துல பலன்களே நடக்குது. இது எனதுடைய அற்புதமான முதன்மை குருநாதர் குருஜி அவருடைய அவர் போதித்தது தாங்க இந்த விஷயம். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். பலன்கள் தெளிவாக நீங்க கேட்டுக்கலாம். ஆக 6ஆம் இடத்துல வரும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அதிருப்தியா இருக்கீங்களா, இந்த வாரம் ஒரு சிறப்பா இருக்குங்க. மொத்தத்துல தனவரவு அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு பலனா சொல்லிடுறாங்க. இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்குன்னு பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வருதுங்க, ஒளிச்சந்திரனுங்க. இதை சந்திரன் சொல்லிட்டாலே நீங்க ஒளியா இருந்தா தான் ஒரு சுபகிரகம். கூட சில பதிவுகள்ல கிரக விளக்கத்தோடய சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ஒளியா இருந்தா தான் நல்ல பலனுங்க. அமாவாசை சந்திரன்னா பலன் நல்ல பலன் இல்லைங்க. இப்ப ஒளிச்சந்திரன் தான் வராருங்க 3ஆம் இடத்துக்கு. முயற்சி பலிக்குங்க. சகோதர உறவுகள், ஏற்கனவே உங்க ஜாதகத்துல சகோதரர் உறவு ஒரு சிக்கலா இருந்துச்சுன்னா அது இந்த வாரம் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முடிவெடுத்துக்கலாம். இல்லற ஸ்தானம் 3, ஒரு கருத்து வேற்றுமை அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த 3ஆம் இடம் துணை புரியுங்க. உற்சாகம், இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். 3ஆம் இடம் மிக மிக அவசியம். நகை நட்டுக்களை பெண்களுக்கு சொல்றேன், நகை நட்டுக்களை அடகு வச்சிருந்தீங்கன்னா திருப்ப முடியாம இருக்கீங்களா, அந்த 3ஆம் இடம்ங்கிறது அணிகலன் ஸ்தானம். அங்க அவர் ஒளியா இருக்கும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வரும். 3ஆம் இடம். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடம் வயசுக்கு தக்கன பலன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கல்வி, தாயார், வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 4ஆம் இடம். 4ஆம் இடம் தன் சுகமே நம்ம சொல்லணும். அப்ப 4ஆம் இடத்துக்கு சென்று வரும்போது எத்தனையோ மக்கள்கிட்ட மிதுன ராசிக்காரங்கள்ல உடல் பலகீனமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நிவாரணம், ஒரு மருத்துவத்துல பார்த்து ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயார் அனுகூலம், தாயாரோட அனுகூலம் நமக்கு கிடைக்கும். தாயார்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தோமா, அது இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு உடல் அசௌகரியம் இருந்துச்சுன்னா அது தீருங்க 4ஆம் இடம். சரியா? சரி, வாகனமே வாங்கல, இப்போவாது வாங்கிடுவோம் அப்படி லோனுக்குன்னு போட்டு அப்படி எடுக்கிற போது அதை நீங்க அந்த முயற்சியை நீங்க செய்யலாம். ஜோதிடம் பாவகங்களும் கிரகங்களுடைய இருப்பும் தான் பலனை செய்யுதுங்க. அப்ப ஒளியான சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வயசுக்கு தான் சொல்றேன், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கல்வி தடை, ஒரு மறந்து போறது இப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கல்வி
இந்த 4ஆம் இடத்துல கல்வி நல்லபடியாக வருங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பலன்கள் எல்லாமே அவங்க தசாபுத்திகள் படிதான் நடக்கும். ஆனா பலவீனமான ஜாதகம், பலவீனம்னா நீங்க தவறா இருக்கக்கூடாது. யோகம் இல்லாத அன்றாட உழைத்து படைக்கக்கூடிய ஜாதகம் இருக்கிற எல்லாமே கோடீஸ்வரர் இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா 100% சரியா இருக்கு. நீங்க உணர்ந்து பாருங்க. பாரத்தின கடைசியில 5ஆம் இடத்துக்கு வருதுங்க. அப்ப 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். குழந்தைகள் வழி நன்மை, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யணும். இப்ப கல்யாணம் பண்ணி சிறு குழந்தைகளுக்கு கூடியவர்களுக்கு ஒரு காது குத்து இந்த மாதிரி ஒரு வைபவங்கள் வைக்க நினைச்சிருந்தீங்களா, கண்டிப்பா நடக்கும். தெளிவு அருள் கிடைக்கும். நம்ம சிந்தனை வேலை செய்யும். நம்மளுடைய புத்தியின் மூலம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இருக்காங்க, ஐடி இந்த மாதிரி இருக்கீங்க பாருங்களேன், அவங்களுக்கு பூராமே இந்த 5ஆம் இடத்தை அற்புதமா ஒளி கொடுக்குங்க. இப்ப இந்த வாரம் மிதுன ராசிக்கு ராசியிலே குரு இருக்காருங்க, அதையும் நம்ம சொல்லணும். அப்ப எப்பவுமே நீங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க. குரு பகவானையும் நம்ம சொல்லணுங்க. சனி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 10ஆம் இடத்துல சுக்கிரன் இணைந்ததுனால நிச்சயம் தொழில் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்துல ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் தொடக்கத்துல 2ஆம் இடத்துல ஒளிச்சதுன்னு இருக்காருங்க. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குல பிழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பூரா சிறப்பா இருக்கும். நான் சொல்றது அனைத்து பேருக்கும் இல்லை, உங்க சுய ஜாதகப்படி தான் பலன் நடக்கும். அது 100% மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பலவீனமான ஜாதகங்களுக்கு வாழ்விக்கிறது கோச்சாரம் தாங்க. இது பெரிய ஜோதிடர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கு கூட அதை திணறாங்க. ஆனா நான் உணர்ந்திருக்கேன். நம்ம உணரணும், நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். அப்ப கடகராசி அன்பர்களுக்கு, அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல வருமானம், தினக்கூலியா வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கடைகள் காய்கறி பழங்கள் விற்கிறா பாருங்களேன், அவங்களும் கடகராசி பிறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதுதான் இங்க உள்ள விஷயம். 2ஆம் இடம் வாக்கால் பிழைப்பவர்கள், குடும்ப சிறக்கும். குடும்பத்தில் அப்படி இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அன்னைக்கு இந்த வாரம் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி யோகம் இல்லாத ஜாதகத்துல அப்பப்போ என்ன கிடைக்குதோ அது இறைவன் கொடுத்தது நினைச்சு போகணும். அப்ப 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கும். நம்ம கண்ணில் நோய் உள்ளவங்க இருப்பாங்க. வெப்ப காலம் ஆரம்பிச்சிருச்சா கண்ணில் நோய் இல்லாட்டாலும் எரிச்சல் இருக்கு பாருங்களேன், அது குறையும். ஒளிதான் ஜோதிடம். 2ஆம் இடம் கண். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல வராம இருக்கா, கண்டிப்பா பைசல் ஆகும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாக்கி வராம இருக்கா, வரும். 2ஆம் இடம். 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். குடும்பத்துல தனவரவு வரும். தொழில், வியாபாரம், வேலை, விவசாயம் எதுவாக இருந்தாலும், விவசாயம் பட்ட காலத்துல தை மாதம் பட்டம் அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லா நாளும் விளையிறது. மாடித்தோட்டம் போடுறோம், காலத்துக்கு தகுந்த பலன். இந்த மாதிரி அமைப்புல விவசாயத்துல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்துக்கு வராருங்க. உங்க முயற்சி பலிக்கும். சந்திரனோட நிலையை வச்சுதான் நம்ம மனம் சந்திரன் மூலம் தான் நம்ம கிரகங்கள் வேலை செய்யுது. 3ஆம் இடத்துக்கு வரும்போது சகோதர உறவுகள் நல்லா இருக்கும், சகோதர லாபங்கள் கிடைக்கும், இல்லறம் சிறக்கும். இல்லறம் 3, 12, 7 எல்லாமே இல்லற சம்பந்தப்பட்டதுங்க. வயசுக்கு தகுந்த பலன் அந்த மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி போட்டி பந்தயங்கள் 3ஆம் இடம், அந்த மாதிரி அமைப்புகள் 3ஆம் இடத்துல இருக்கும். இப்போ வாகனத்துக்கு லைசன்ஸ் எடுக்க போறோம், அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்துல வச்சிருந்தா நம்ம ஆர்டிஓ முன்னாடி நம்ம பயிற்சி ஓட்டி காட்டும் போது கொஞ்சம் தெம்பு இருக்கணும் மனசுல, ஒரு தைரியம். அது 3ஆம் இடம் குறிக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லாத தகவலுக்கு. 3ஆம் இடம் இல்லறம், சகோதர உறவுகள் வரும், அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், கடகராசி என்பவர்களுக்கு இப்ப சுப செலவுகள் வரும். ஏன்னா 12ல குரு பகவான் ஜூன் மாதம் வரை இருப்பார். சுப செலவு கண்டிப்பா இருக்கும். அது போக அஷ்டமச்சனி நடந்துச்சா இப்ப கிடையாதுங்க. 9ஆம் இடத்துல சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது என்னுடைய கருத்துப்படி, முழு பாவகிரகம். ஆனா 9ஆம் இடத்துல சுக்கிரனால வெளிச்சப்படுறாரு. அப்ப தந்தை வழி, பூர்வீக வழி ஒரு உதவி, தந்தையாரோட அனுகூலம் இருக்கு, அது கிடைக்குங்க, நிச்சயம் இருக்கும். ஒளிதான் ஜோதிடம். சனி சுபத்துவம் ஆகிறாரு. சுபத்துவம்னா அந்த சனியை பலன் கொடுக்க தூண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒளி நல்லபடியா இருக்குங்க. அடுத்து வார இறுதியில பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் படிப்பு, தாயார், வாகனம், தன் சுகம், வீட்டுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வாகனத்துல லாபம், வாகன தொழில் செய்வதற்கு சிறப்பு, இப்படிலாம் அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க. கடகராசிக்கு அஷ்டமச்சனி இப்ப கிடையாது. ஜூன் மாதத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியிலே உட்கார போறாரு. அப்ப உங்களோட எண்ணங்கள் பூரா கண்டிப்பாக, ஏன்னா குரு ஸ்தான பலம் அதிகமாகும். உச்சம் அப்படின்னா 1000 வருஷம் பல்பு மாதிரி. அப்ப இங்க குரு வரும்பொழுது உங்களுக்கு பலவீனமான ஜாதகங்கள் கூட
நல்லபடியா வருங்க. இதாங்க ஜோதிடத்துல மகா அற்புதமான விஷயம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அட்வான்ஸா சொல்லிடுறேன். சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனியினால துன்பப்பட்டு இருக்கீங்க. அது மறுக்க முடியாத விஷயம். எல்லாருக்குமா கிடையாது. இப்படி நான் பொதுவாகவே ஜோதிடத்துல விதியை மட்டும் வச்சு சொல்ற ஆள் கிடையாதுங்க. விதி விலக்கு நம்ம பார்க்கணும். அப்பதான் பலன்கள் வரும். சிம்மராசிக்காரவங்க பூரா அஷ்டம சனியில துன்பப்படுறான்னு சொன்னோம்னா சரி வராதுங்க. அவங்க தசாபத்தி இருக்குல்ல, அப்படித்தான் இந்த கோச்சார பலனும் வார பலனாக இருந்தாலும் சரி, நாள் பலனாக இருந்தாலும் சரி, மாதம் பலன், வருஷ பலனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே விதிகளை கூட சுபத்துவ கணக்கை வச்சு நம்ம பார்க்கணும். அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த பலன் 90% சரியா இருக்கும். இப்ப வார பலன் தான் பார்க்குறோம். இந்த வாரம் ராசியிலே சந்திரன் வராங்க. சந்திரன் ஒளி தானுங்க. நீங்க அஷ்டம சனினால 8 ஆரோக்கியம் இல்லையா? அப்ப நீங்க துன்பப்பட்டுருக்கீங்க இல்ல, சந்திரன் வரும்பொழுது இருட்டுக்கு பின்னும் வெளிச்சம் வரன்னு அர்த்தம். கொஞ்சம் தெம்பா இருப்பீங்க. இந்த தெம்பு எப்போ முழுசாகும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகத்துல இருந்து 8ல இருக்கக்கூடிய சனியில முழுசா கல்விடுவார். அதாவது எப்படின்னா இருட்டை முழுசா சுலப்படுத்தும் போது சனியோட தொல்லை இருக்காதுங்க. வருஷம் பூரா சனி அஷ்டம சனியா இருக்கிற காலம் பூராமே குரு பகவான் அவரை கைது பண்ணிக்கிறார். அதாவது சுபத்துவப்படுத்துறான்னு அர்த்தம். இது ஒரு ஆர்வத்துல வந்த வார்த்தை. சனியை சுபப்படுத்துறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு நீங்க இருங்க. இப்ப பலனா பார்ப்போம். ராசி ஜென்ம ராசியில இருந்தா அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். ஒரு உடல் ரீதியா துன்பப்படுறீங்களா, நிவாரணம். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள். ராசியிலிருந்து 7ஆம் இடம் பார்க்கும்ல, வீட்டுக்காரர் அப்படி இப்படி மனத்தாங்கள் இருந்தா அது நிறைவேறும். உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அது சம்பந்தப்பட்ட சாபத்தி நடந்தா கிடைக்கும். குரு பகவான் 11ல தானே இருக்காரு. 11 லாபம் தானே. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொன்னா தாங்க பலன். ஒரு கிரகத்தினால பலன் கிடையாது. 9 கிரகங்கள், 12 பாவகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பலன். சரியா? இதைத்தான் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து 5ஆம் தேதியில 2ஆம் இடத்துக்கு வராரு. குடும்ப ஸ்தானம். இந்த 2ஆம் அஷ்டம சனி என்ன, 8ல சரி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 2ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா, குடும்பத்துல கரைச்சல், எப்படினாலும் கலகம் ஏற்படும். சனி கலகக்காரர் கிரகம். சரியா? அப்ப அவரோட கடமை அது, அவரை தப்பா சொல்லக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 2ஆம் இடத்துல சந்திர ஒளி வரும் பொழுது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் செய்யும். சுருக்கமா சொல்லிடலாம். பொருள், நம்மளுடைய முக பொழிவுகள், வருமானம், குடும்பம்னா கணவனும் தானே, குழந்தையும் தானே, எல்லாமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. முதல்ல அஷ்டம சனியை பத்தி சொல்லிட்டேன். ஜூன் மாதம் வரை பொறுத்துக்கிறங்க. அடுத்து துன்பங்கள் இல்லைன்னு பத்திரம் போட்டு எழுதி தரலாம். கிரக சுபத்துவ அமைப்பு தான் மெயின். நீங்களே உணருங்க. அடுத்து 3ஆம் இடத்துக்கு வராது. சகோதர உறவு, இல்லறம், ஒரு சொன்ன மாதிரி நகை நட்டுக்கள் இருந்தும் கூட ஒரு வெறுப்புல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கை பீரோவுக்கு போகும். எடுத்து நம்ம அறிஞ்சுக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். சகோதர உறவுகள், இல்லறம், ஒரு போட்டி பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க இருக்கிறீங்களா, கண்டிப்பா அதற்கான நேரம்ங்க. அஷ்டமச்சனி நடந்தாலும் இந்த வாரம் மற்ற கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் குறைவில்லாத வாரம்ங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ங்க. கோல்சாரம் அவசியங்க. கண்டிப்பா வார பலனாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் சரி, வருஷ பலன்களாக இருந்தாலும் சரி, கோல்சாரம் மிகவும் அவசியம். ஜாதகத்துல சத்து இல்லை, அதாவது யோகம் இல்லை, ஒன்றும் வருத்தப்பட வேணாம். உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புல தான் நான் இருக்கேன். ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை, மனச்சலனம் பட வேண்டியதில்லை. இந்த வாரங்கள்ல அப்பப்ப கிரகங்கள் கொடுக்கறது நமக்கு ஒரு கிஃப்ட்டுங்க. இதை உணரணும். கண்டிப்பா கோல்சார பலன் உண்டு. அப்ப 12ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வருதுங்க. செலவுக்கு பணம் இல்லையா, கிடைக்குங்க. சுருக்கமா சொல்றேன், தூக்கம் நல்லா இருக்கும். இதுவும் இல்லறம் தான். நல்லா என்னுடைய ராசி பலனை கேட்டுட்டு நீங்க உணர்ந்துட்டு ரிப்ளை பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். 12ஆம் இடம் தூக்கம் நல்லா இருக்குன்னா மற்ற விஷயம் நல்லா நிறைவேறத தூக்கம் வரும். நோய் மருந்து எடுத்துக்கிட்டாலும் தூக்கம் வரும். அதையும் நான் சொல்றேன். அது உங்க ஜாதகத்துல 6ஆம் இடம் பழுதுபட்டு நோய் அமைப்பு ஓடிக்கிட்டு இருந்தா எத்தனை கோடி மக்கள் இல்ல, அப்ப அந்த மக்கள் எல்லாருமே இந்த ராசியில இருப்போம் இல்ல, அப்ப பலன் நடக்கத்தானே செய்யும். அதுதான் சொல்றேன். தூக்கம் 12ஆம் இடம் தூக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிநாடுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா, கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. 12ஆம் இடம். சரியா? அப்புறம் 5ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில புத்துணர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பான முறையில். அப்போ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு 12ஆம் இடத்துல ஜென்ம ராசியில வரும்போது சுக அனுபவங்கள் கிடைக்கும் அர்த்தம்.
ராசி நல்லா பலமாகுதுங்க, ஒளிதாங்க ஜோதிடம். சரி, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. தொழில் அமைப்புல உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எந்த குறையும் இல்லை. 10ஆம் இடம் ஒளி ஆகுது. சிறு தொழில், பெரிய அம்பானி மாதிரி தொழில் பண்ணா தான் தொழில்னு அர்த்தம் இல்லை. அன்றாட காய்கறிய கூடையில சுமந்துட்டு போய் வித்தாலுமே தொழில் தானே, அது ஒரு வியாபாரம் தானே. அப்ப அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அனைவருமே கோடீஸ்வரர்கள் இல்லை, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா வரும். இன்னைக்கு போலன்னா அடுப்பெரியாதுங்கிற சூழ்நிலைலாம் இருக்கும் பாருங்களேன். அவங்களுக்கு கூட இந்த வாரம் சிறப்பா இருக்கும். வந்து பாருங்க, கரெக்டா இருக்கும். 10ஆம் இடம் ஒளி ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? சரி, 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு வார கடைசியில. 2ஆம் இடம் என்ன? பேசுற பேச்சுல பிழைக்கிறவங்களுக்கு இருக்கலாம். குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். குடும்பம்னா யாரு? கூட்டு குடும்பம். அந்த காலத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைகள் கணவன் எல்லாருமே வரும். இந்த காலத்துக்கு தக்கான பலம். இந்த காலத்துல கணவன் ஒத்த பிள்ளை வச்சுதான் ஒரு பிள்ளை. அப்ப 2ஆம் இடத்துல அந்த ஒளிச்சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பா சுபிச்சமாகும். இது சொல்லணும். வசதியானவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாரும் அப்படி பிறக்கிறது இல்லை. அவங்க போன ஜென்மத்தை செஞ்ச புண்ணியப்படி பிறக்கிறோம். இந்த ஜென்மத்துல அன்றாடம் என்ன கிடைக்குதோ அதை ஏத்துட்டு போகணும். இது பேசிக்கான விதி. மதம் அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை இறைவன் நீ கொடுத்தது அப்படின்னு நினைச்சு கும்பிடப்போ நம்ம வணங்கிய ஏத்துக்கிறோங்கிற அமைப்புல 2ஆம் இடம் செழிக்குதுங்க. இந்த வாரம் வார கடைசியை சொல்றேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா இருக்குங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 11ல ஒரு அற்புதமான அந்த ஒளிச்சந்திரன் வராது. 11ஆம் இடம் லாபம்னு எடுத்துக்கிறணும், மூத்த சகோதரம் எடுத்துக்கலாம், இளைய மனைவி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணும். 11ஆம் இடம் 11ஆம் இடம் நியூட்ரலான ஒரு ஸ்தானம். ஏகாதசத்தில் எக்கோளும் நன்று அப்படின்னு ஒரு பலமொழியே இருக்குங்க. ஏகாதசம்னா 11, எந்த கோளும் இங்கே இருக்கலாம். பாவர் சுபர் எவர்னாலும் இருக்கலாம். 11ஆம் இடம் செழிக்குதுங்க. தொழில்துறையில மந்தமா இருக்கு, லாபங்கள் கம்மியா கிடைக்கலையா, ஒரு வியாபாரம் பண்றீங்க. எல்லாரும் தான் வியாபாரம். பெரிய மில்லியனர் பண்றதும் பிசினஸ் தான், சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறதும் பிசினஸ் தான், பிளாட்ஃபார்ம்ல கடை பிரிச்சு டெய்லி வருமானம் பார்க்குறவரும் பிசினஸ் தான். சரியா? அப்ப அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த வாரம். லாபமே இல்லாம ஒரு காய்கறி வியாபாரம், அதை நம்ம விற்கிறது போக மற்றெல்லாம் தேங்கி போய் இருக்குது, வரவுக்கு செலவுக்கு சரி, உண்மையை பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? இந்த வாரம் அற்புதமா இருக்கும். 11ஆம் இடம். சரியா? மூத்த சகோதரம் கரைச்சலா இருக்கு, அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா, அவங்களோட இணக்கமா போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உண்டு. சரியா? திருமணம், முதல் திருமணம் சரியில்லாம போய் அடுத்து நமக்கு 2ஆம் திருமணம் வேணும் ஆனா அமைய மாட்டுதே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்கும். யாராவது வழி சொல்லுவாங்க. 11ஆம் இடம் 5ஆம் தேதி இரவுல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராருங்க. சுப செலவு கிடைக்க போது நடத்தும். 12ஆம் இடம் தூர பயணம். இப்போ ஊர் விட்டு போர் வியாபாரம் பண்றீங்கல்ல, அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். வெளியூர்ல வியாபாரம் பண்றவங்க நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருக்கும். 12ஆம் இடம். சரியா? இல்லறம் சிறக்கும். ராசியில சந்திரன் வருவாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்க புத்துணர்ச்சி ஆவீங்க. 7ஆம் இடம் சிறக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அமையவே இல்லை, இந்த வாரம் அமையும். ஒளிதான் ஜோதிடம். கோச்சாரப்படி மறுபடியும் ஒவ்வொரு ராசியிலையும் சொல்றேன், அனைவருக்கும் இல்லை. பலவீனமான ஜாதகங்களுக்கு இந்த கிரகங்கள் தாங்க வருது, படிப்போட வருது அப்படின்னு சொல்றமே, அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான விஷயம். உணர்ந்து பாருங்க. ராசியில நல்லபடியா பலமா வரும். 7ஆம் இடம்ங்கிறது வயசுக்கு தக்கன பருவம் உள்ளவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் வரும். கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும், அப்படி சொல்லிடலாங்க. இதாங்க அமைப்பு. ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு இப்ப ஜூன் மாதம் வரக்கூடிய அமைப்புல ஒரு அற்புதமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா தருவாருங்க. இப்ப துலாம் ராசிக்கு இந்த வாரம் திருப்தியாக இருக்குங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்க. அங்க ஒரு ஒளி வருது. அமாவாசை ஒளியா இல்லை, சந்திரன் நல்ல ஒளி அமைப்பில் உள்ள சந்திரன் தான் 10ஆம் இடம் வராரு. 10ல நம்ம புகழ் எழுத்தாளர்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு ஒரு பேர் எடுத்துறோம். அதே மாதிரி தொழில் அமைப்புல சிறு தொழில், பெரிய தொழில் மட்டுமில்லை, சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். அன்றாட வியாபாரம் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் கூட நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். 10ஆம் இடம் இது வரைக்கும் தொழில் இல்லையா, ஏதோ நமக்கு விரலுக்கு தக்கன வீக்கம், நம்ம ஜாதகத்துக்கு தகுந்தவாறு தொழில் அமையும். 10 5ஆம் தேதிக்கு பிறகு குரு 8ல இருக்காருங்க. அப்ப வெளியூர் பணவரவு கொடுத்த பாக்கி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அது குரு ஜூன் மாதம் வரைக்கும் இங்கே இருப்பாரு. அந்த அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. 8ஆம் இடம் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் நம்ம ஜாதகத்துக்கு தக்கன முயற்சி செய்தியெல்லாம் நடக்கும். அது ஒன்றும்.
அதுக்கடுத்து 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சந்திரன் வருதுங்க. லாபம் நல்லா இருக்கும். மூத்த சோழரோட உதவிகள் நமக்கு கிடைக்கும். நம்ம உதவி அவருக்கு கிடைக்கும். ஒரு லாபங்கள் கிடைக்கும். இல்லறம் சிறக்கும். 11ஆம் இடம். தொழில் அமைப்பு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க, லாபம் கிடைக்காது. சிறு தொழிலா இருந்தாலும் லாபஸ்தானம் வலுக்கும் பொழுது நீங்க வாங்கி போடுற சரக்குக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி முதல் போட்டு தொழில் பண்ணாலுமே அன்னைக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கும். 11ஆம் இடத்துக்கு அழகா வருவாருங்க. அப்புறம் 12க்கு சந்திரன் வரத்தான் செய்வார். 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுப செலவுகள் வரும். அவ்வளவுதாங்க. சுப செலவு, நல்ல தூக்கம், இந்த மாதிரி அமைப்பு. வெளிநாடு அமைப்புக்கு போகக்கூடிய வெளி மாநிலம் இப்படி நம்ம இருக்கிற கடையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அதுவும் நடக்குங்க. இப்ப விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்பு ஜூன் மாதத்துல இருந்து. அப்ப பலவீனமான ஜாதகங்கள் கூட சூரியனை கண்ட பணி விளையாத மாதிரி உங்களுடைய அவயோகங்கள் விலகி சுபிச்சை கண்டிப்பா நடக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமா இருக்குங்க. 9ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், இறையொருள் ஸ்தானம். 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் சொல்றதுதான். அந்த இடத்துல சந்திரன் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும், பாக்கியங்கள் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புப்படி பலவீனமான ஜாதகங்களுக்கு கூட நமக்கு தேவையான நடக்கும். 9ஆம் இடம் தெய்வீக பணிகள் ஆற்றிக்கலாம். அடுத்து ஒரு 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு உங்க ராசியை பார்த்துட்டே இருக்காரு. தன் வீட்டை தானே பார்க்கிறாரு. அது ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு அற்புதமா ஒரு வருடம் இருந்தது தான். துன்பப்பட்டவர்கள் கூட ஒரு நிவாரணம் இருந்ததை மறுக்க முடியாது. இப்ப 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 10ஆம் இடம் ஒளி தொழில் அமைப்புல சிறு தொழில் குறு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. வேலையும் குறிக்கும், 10ஆம் இடம் வேலையும் குறிக்கும். வேலை அமைப்புல சிறப்பில்லாம இருக்கல கண்டிப்பா நடக்கும் இந்த வாரம். அதுக்கடுத்து 11ஆம் இடம். எதுக்கு நான் தொடக்கத்திலே தனுசு ராசிக்கு அற்புதமான பலன் சொன்னேன். 9, 10, 11 மூன்றுமே முக்கியமான ஸ்தானம். 9 பாக்கியம், 10 தொழில், 11 லாபம். ஒரு அமைப்பு பார்க்கறீங்களா? 9, 10, 11. அப்ப சிறப்பு பலனா சொல்லணும். இந்த வாரம் உங்களுக்கு தொழில் அமைப்புல அடிப்படையில இல்லாதவங்களுக்கு கூட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். தனுசு ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு உச்சமா வர்றாருங்க. அப்போ ஒரு சிறப்பான பலனாக இந்த வாரம் இருக்குங்க. இந்த வாரம் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ங்க. சந்திரனுடைய சுழற்சி தான். சந்திரன் மூலமா நம்ம மனதை கட்டுப்படுத்துற அமைப்பு. மனதின் மூலம் தான் எல்லா கிரகங்களும் செயல்படுதுங்க. சந்திராஷ்டமம் மனதை குழப்புறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா பேசணும். எல்லாருக்கும் கிடையாதுங்க. ராஜயோக ஜாதகத்துல சந்திராஷ்டமம்னா அது தெரிச்சு ஓடிடும். ஒண்ணுமே தெரியாது. ஒளிதான் ஜோதிடம். இருள் அவயோகம், யோகம் ஒளி, அவயோகம் இருள். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். சந்திரன் ஒளி. சந்திராஷ்டமத்திலையும் நுட்பங்கள் இருக்கு. ஒளியா இருக்க சந்திராஷ்டமம் பெரிய கெடுதல் பண்ணாதுங்கிறது ஒரு விதி. சரியா? 8ஆம் இடத்துல மார்ச் 2ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அது சந்திராஷ்டமம் இருக்கும். அப்ப பலவீனமான ஒரு அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புல யோகங்கள் கம்மியா இருக்கிற சாதகர்கள் முக்கியமான முடிவுகளை நீங்க தள்ளி வைக்கணும். அது உறுதிங்க. சந்திரன் மனதின் மூலமா தான் எல்லாம் நடக்கும். அப்போ கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். கண்டிப்பா சந்திராசம் முடிஞ்சவொடனே நீங்க அதை செயல்படுத்திக்கலாம். இதுலயும் ஒரு நுணுக்கம் சொல்றேன். ஒரு அவசரமான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு பயிர் சொல்றேன்னு நமக்கு கிடைக்கிற உதவி போயிருமா? பிரச்சனை இல்லை. அப்ப ஹோரை இருக்குல்ல, கேலண்டர்ல ஹோரை இருக்கும். சுப ஹோரைகள். சந்திரனா இருந்தா வளர்பிறையா இருந்தா தான் சந்திரன் எடுக்கணும். தேய்பிரையில் இருக்கக்கூடாது. சுக்கிரன், குரு ஓரை, புதன் ஓரை, இவங்கெல்லாம் இருக்கிற அமைப்புல அந்த ஓர காலத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அதை முடிவுகள் நம்ம ஏத்துக்கலாம். ஆனாலும் உறுதி 2 ராசி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க எடுத்துக்கிறணும். சந்திராசம் எல்லாருக்கும் ஒழுங்குபடுத்தாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒளியானது. பலவீனமான ஜாதகங்கள்ல தான் நான் இந்த குறிப்பை சொல்றேன். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க. இப்ப இது சம்பந்தமா சொல்றேன். தூரத்துல போய் ஒரு காரியம் முடிக்கிறீங்களா? தள்ளி வைங்க. போற அவசியம்னா குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு நம்ம போயிடலாம். இறைவனுடைய சரணடைந்த இறைவன்ட்ட எந்த ஒரு செயலா இருந்தாலும் நல்லபடியா நமக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் செயல்படும். 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் செயல்படும். சந்திராஷ்டமும் இருக்கும். நம்ம தசா புத்தி நல்லபடியா இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆரோக்கியம் சரியா இருக்கும். இதே மகர ராசிக்காரங்கள ஆரோக்கியம் கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, ஜாதகத்துல வரும்ல, அப்போ கொஞ்சம் நிவாரணம் இருக்கும். ஒரு மருத்துவமனைக்கு போய் சரியான மருத்துவரை பார்க்கக்கூடிய அடையாளம் காட்டும் 8ஆம் இடம். வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். 8ஆம் இடம் திடீர்னு கீழே விழுகிறது இந்த மாதிரி காட்டும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை உறவு,
தந்தையார் பலன், பூர்வ புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். உங்க ஜாதகம் எப்படி? எதுக்கு திரும்ப உங்க ஜாதகம் எப்படி அப்படின்னு ஓயாம சொல்றோம்னா, ஜனநகால தசை தான் பேசும். ஜனநகால ஜாதகம் தான் நமக்கு பலன் கொடுக்கும். எல்லாருக்கும் இல்லையில, பலவீனமான ஜாதகம் எத்தனை பேர் இருக்கும், அவங்களுக்கு இதுதானே ஒளி கொடுக்குது. இது எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சு பாருங்க. இது முதல் தொடக்கம். அடுத்தடுத்து நிறைய இந்த பலன்கள் சொல்லுவேன். பொதுவான ஜோதிட அமைப்பும் வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. 9ஆம் இடம் போது பாக்கியங்கள் கிடைக்கும். சந்திராஸ்திரத்துல தடை பண்ண கூட 9ஆம் இடம் கிடைக்கும். இது ஒரு சூட்சமம். 8ஆம் இடத்துல தடையான விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துல கிடைக்கும். அடுத்து வார கடைசியில 10ஆம் இடம் வரும். தொழில் சிறக்கும். திடீர்னு ஒரு இப்ப உங்க தசாபதி படி உங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு உங்க உறவினர், உங்க ஜாதகத்துல யாரு பலமா இருக்காங்களோ, அப்பா அம்மா தாய் மாமே யாரு பலமா உங்களுக்கு இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு தொழில் முறையில ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறி இந்த வாரம் உங்களுக்கு உறுதியாகும். இதை விட தெளிவா சொல்ல முடியாதுங்க. ஆக மகர ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனியில நீங்க பட்ட துன்பம் எல்லாம் தெரியும். வயசுக்கு தக்கன அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி 30 வருஷம் சென்று தான் வரும். கவலை வேண்டாம். மகர ராசி இந்த வாரம் நல்லா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கும்பராசியில ஜென்ம சனியா இருந்தாருங்க. அப்ப நீங்க பட்ட துன்பம் சொல்லி மாளாத விஷயம். ஜோதிடத்தை உணர்ந்ததுனால நான் சொல்றேன். அந்த 7.5 சனி அமைப்புலையும் பௌர்ணமி அமைப்புல பிறந்தவர்களுக்கு பாதிச்சிருக்காது. வயது கடந்தவர்களுக்கு சுருக்குன்னு பலன் இருக்கும். சின்ன எறும்பு கிடைச்சாப்புல இள வயதுக்கு தான் படுத்தி இருக்கும். நீங்க தூங்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்புல சனி முழு பாவக்கிறேன் தானே, அவரை திட்டக்கூடாது. உங்க கர்மவினைப்படி தான் அவர் வர்றாரு. எல்லாருக்கும் சனி கெடுதல் பண்றாரா உணர்ந்தோம்னா தெரியும். ஆக 7ஆம் இடத்துல வர்றாரு சந்திரன், ஒளிச்சந்திரன். இல்லறம் சிறக்கும். நீங்க புத்துணர்ச்சி அடைவீங்க. கூட்டு தொழில் வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு சிறு தொழில் உங்க ஜாதகப்படி கூடி வருதா? இந்த வாரம் உறுதியாகும். அவ்வளவுதான் விஷயம். மனைவி அவங்க பிராப்தப்படி திருமண பொருத்தம், திருமண வாழ்க்கையின் தரத்தோட தான் நான் பார்க்கறேன்னு சொல்லி வர்றேன் வீடியோக்கள்ல. அப்ப எல்லாருக்குமே மனைவி முழுசா புரிஞ்சவங்க கிடையாது. அத எல்லாருக்கும் திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது நல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி மனைவி எனக்கு எடுத்து கொடுங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி கணவனை எடுத்து கொடுங்க, எனக்கு சிரிப்பு தான் வரும். அப்படிலாம் முடியவே முடியாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை ரெஃபர் பண்றதுதான் ஜோதிடரோட கடமை. திருமண பொருத்தம் ரெஃபர் பண்ணி கொடுக்கறது கன்சல்டிங் தாங்க. ஜோசியர் கன்சல்டிங் தான். புதுசா யாரையும் கிரியேட் பண்ண முடியாது. அப்படின்னா எல்லாருமே ஜோசியர்கிட்ட இது ஏழ்மத்திரத்தை விரட்டிடலாமே, சாத்தியமாகுமா? கிடையாது. நம்ம விதி நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புங்க. சரி, 4ஆம் தேதிக்கு பிறகு கும்பத்துக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடம் தானே, திடீர் அதிர்ஷ்டம் வெளிச்சம், திடீர் அதிர்ஷ்டம் அமைப்பு வரும். அதே மாதிரி தூர பயணங்கள் இருக்கு. ஜென்மத்துல ராகு இருக்கிறதே நீங்க கவனிக்கணும். ஜென்மத்துல ராகு துன்பத்தை கொடுக்கும். சனி மேல போயிட்டாரு, ராகு வந்துட்டாரு, வால் போயிருச்சு, கத்தி வந்துருச்சு. அப்படி ஒரு பாட்டு கூட இருக்கும் பாருங்களேன். வால் போனது, கத்தி வந்தது, 2 துன்பம் தான். குரு பாக்குறாரு, அதனால பெரிய கெடுதல் இல்லை. அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. சரியா? இப்ப 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம் ஒரு 2 நாளைக்கு இருக்குங்க. முக்கியமான முடிவுகளை தவிருங்க. தவிர்க்க முடியாத முடிவுகள் வரும்ல, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு. ரொம்ப நாளா நமக்கு உதவி செய்யறேன்னு பாராமுகமா இருந்தாரு, நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவர் வரவே இல்லை, இப்ப வந்திருக்காரு, விடக்கூடாது. அந்த நேரத்துல ஜோதிடம் வழிகாட்டும். எப்படின்னா, கோரைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்ல கோரை, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த கோரையில நம்ம செயல்பட அதை முடிவு எடுத்துக்கிட்டு விரிவான அமைப்புகள் ஒரு கையெழுத்து போடுறது, ஒரு பிக்ஸ் பண்றது 2 நாள் செஞ்சுக்கிறோம்னு சொல்லணும். நம்மளுடைய மனசை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஜோதிடம் தான் சொல்லுது. மனசை வச்சு நம்ம பண்ணிக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுன்னு ஜோதிடம். சில பேர் மூடக்கடைன்னு சொல்றது, அவன் தான் மூடை. இன்னும் கடினமான வார்த்தை சொல்றேன். ஜோதிடம் உண்மையான விஷயங்க, மகா அற்புதமான விஷயம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுவும் கிரகத்துல தொடர்பு தான். அப்போ 8ஆம் இடத்து சந்திரன் 9ல வருவார். வார கடைசியில 9ல வரும் பொழுது நீங்க அந்த தடைப்பட்டது போறான். இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, பைப் இருக்கு, அடைச்சிருக்கு, அதை எடுத்துட்டோம்னா வேகமா வரும்ல. ஏற்கனவே நிறைய தண்ணி நிரம்பிதான் இருக்குது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் முடிஞ்ச உடனே மலமலம்னு காரியம் நடக்கும். அதே சந்திரன் தான் 8ல இருக்காரு, அதே சந்திரன் தான் 9க்கு வராரு. பாக்கியத்தை கொடுப்பார். முடிவுகளை நீங்க எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் செயல்படும். குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வராரு. உறுதியா சொல்லிடலாம், கும்பராசி என்பவர்கள் எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. திருப்பி சொல்றேன், யோகமானவர்கள் கிடையாது. இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லட்சம் ரூபாயில மேற்கொண்டு நம்ம பணம் சேர்க்க தேவையில்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாத பெட்டியில ஒரு 1000 ரூபாய் வச்சாலும் கும்பிடு போட்டு வாங்குவாங்கல்ல, 1000 ரூபாய், அது பெருசா தெரியும். இதுதான் ஜோதிடம். ஒண்ணுமே கிரகச்சத்து இல்லாதவர்களுக்கு கோல் சார் தான் பலன் கொடுக்குதுங்க. திரும்ப தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச குரு வருவார். வேலையே இல்லை, தொழிலே இல்லையா, நிச்சயம் உங்களுக்கு ஜூன்ல இருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நல்லா இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ங்க. வார தொடக்கத்துல 6ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வராருங்க. வேலையில் அதிருப்தி, வேலையே இல்லையா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லாத்துக்குமா யோகமான ஜாதகத்தை தான் கோச்சாரம் இல்லைங்கிறனே. யோகமானவங்க 5% தான், மிகுந்த யோகம். நடுத்தரமா எந்த பிரச்சனையும் இல்லாத மொத்தத்துக்கு 100க்கு 10% தான். மற்றவங்க பூராமே அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியதான். ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க, தொழில் ஒரு நாள் தான் கடன் கட்ட முடியும். இப்படி ஒரு இக்கல்ல இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு பூரா 6ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், கடனும் கிடைக்கும். 6ஆம் இடம் தாய்மாமன் உதவி கிடைக்கும். 6ஆம் இடம் தாய்மாமன். 7ஆம் இடத்துக்கு வருது சந்திரன், அற்புதமா இருக்கும். ஜென்மத்தில் சனி இருக்கா, சுக்கிரன் அங்கே இருப்பாரு. அப்ப ஜென்மச்சனி உடல் உபத்திரவம். ஜென்மச்சனி எல்லாத்துக்கும் துன்பம். சின்ன வயசுல மன அழுத்தம் இருக்கும். வயசானவர்களுக்கு உடல் துன்பம் இருக்கலாம். அவங்க ஜாதகத்துல உடல் பலவீனம் உள்ளவர்களுக்கு மட்டும் தசாபதி நடக்கும் பொழுது இந்த ஜென்மச்சனி வரும்போது உடல் பலவீனம் இருக்கும். அது என்ன, எந்த உறுப்புலையும் வரலாம். அது சுக்கிரன் மேல கீழே சந்திரன் இருக்கா, இந்த வாரம் ஜென்மச்சனியில உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நீங்க உணர்ந்து பாருங்க. ஜென்மத்துல இருந்தா 7ஆம் இடம் பார்ப்பாரு சனி இருந்தா, குடும்பத்துல கரைச்சல் வரும், அதுவும் கொஞ்சம் நீங்கும். அற்புதமா இருக்கும். மனைவி என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு அனுசரணையா பேசுற மாதிரி இருக்கும். மீனத்துக்கு வார கடைசியில சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க. எப்பவும் போல சந்திராசிரமத்தை சொல்றேன், எல்லாருக்கும் பாதிக்காது. ஆரம்பத்துல ஒளிநிலை சந்திர ஒளி, அதாவது பௌர்ணமி அமைப்பு இல்லாதவங்க, சந்திரன் ஒளி இழந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, சனி கடுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்மச்சனி பாதிக்கும். எவ்வளவோ நுட்பம் இருக்கு. எல்லாருக்கும் இது நடக்குது நான் சொன்னா நான் முதல்ல பைத்தியக்காரன், அப்படி கிடையவே கிடையாது. பகுத்து சொல்றேன் பாருங்க, ஜோதிடத்தை பகுத்து சொல்லணும். எல்லாருக்கும் கிடையாது. பலவீனமான ஜாதகங்களுக்கு, அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றேன். வாரப்பலன் தான், இனி மாதப்பலன் வருஷப்பலன் எல்லாமே போடுவோம். இந்த அமைப்புல வார கடைசியில வருது. ஒரு முக்கியமான முடிவுகளை தவிருங்க. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புறேன். அவசரமா இப்ப ரொம்ப நாளா கிடைக்காது. இப்ப பார்த்தா அவரை பார்த்தாத்தான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம சந்திராசிரமம் திரும்ப போறாரு, பிடிச்சுக்கணும். ஒரு நல்ல ஹோரை இறைவனை சரணடையணும். இறைவா நீ பார்த்து செய் அப்படின்னு. ஆன்மீகம் இல்லாம எதுவும் கிடையாதுங்க. ஆன்மீகம் இருக்கணும். ஆன்மீகம் தான் எல்லாமே. இறைவன் இல்லாம எதுவும் இல்லை. இறைவனை பிடிச்சு ஒரு சாட்சி ஆச்சுக்கிட்டு நான் ஒரு செயல் செய்ய போறப்ப இதை என்னை காப்பாற்றி கொடுன்னு ஒரு முக்கியமான முடிவுகளை முதல்ல அப்படி அர்ஜென்டா எடுத்துக்கணும். நல்ல ஓரை பாருங்க, சுக்கிர ஓரை, பௌர்ணமி சந்திரன் ஏதாவது பௌர்ணமி தான் இருக்காரு, அந்த ஓரை, புதன் ஓரை, இப்படி சுப ஓரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். மீனராசிக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு இந்த வாரம் வருதுங்க. எப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி ராசிநாதன் குரு உச்சம் அடைந்து 5ஆம் இடத்துலையும் இருந்து ராசியை பார்ப்பாருங்க. மிகச்சிறப்பான அமைப்பு. மீனராசிக்காரவங்களுக்கு ஜாதகம் வலுவா இருந்து குரு பகவான் நல்ல நிலையில எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நார்மலா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒளியோடு ஒளி சேரும்போது தெரியாது, அதை உணரவும் முடியாது. ஆனால் இருளா இருக்கிறதுல ஒளி பேரொளி வரும் பொழுது அப்படியே மின்மினி பூச்சிகள் வெட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். பலவீனமான ஜாதகங்கள்ல ராசிநாதன் வலுவடைந்த ஜாதகங்கள், எத்தனையோ பகைப்பற்ற ஜாதகங்கள், குரு பகவான் பகைப்பற்ற நீசப்பட்ட மீனராசிக்காரங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பூரா தற்காலிகமாக 1 வருட காலம் 2026 ஜூன் முதல் 2027 ஜூன் வர அந்த குரு பகவான் உச்சமா இருப்பாருங்க. இதுல கூடுதல் தகவல், ஜென்மராசியை ஜென்மத்துல உபத்திரவம் கொடுக்குற சனியவும் இவர் சுகப்படுத்துவாரு. உடல் நலம் தேரும். பலவீனமா இருக்கீங்கல்ல, நோய் நொடியோட மாத்திரை சாப்பிட்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த நோய் தீர்ந்து சுகப்படுற காலம்ங்க. இதுவரை 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தவங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் மதுரை சாய் செல்வம். வாழ்க வளமுடன்.